சித்தார்த்தோட அடுத்த படம் 3BHK. இந்த மூவிக்கான ஷூட்டிங் இப்ப முடிச்சுட்டாங்க. மூவியும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ஷியாமோட அஸ்திரம் படம் மார்ச் 7 வரும்னு சொன்னாங்க. இந்த படம் இப்ப போஸ்ட்போன் ஆகியிருக்கு. பொது ரிலீஸ் டேட்டை சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜிவி பிரகாஷோட கிங்ஸ்டன் மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. மார்ச் 7 மூவி ரிலீஸ் ஆகும். மூக்குத்தி அம்மன் 2 மூவிக்கான பூஜை நாளைக்கு நடக்க போகுது. இந்த பூஜைக்கு சூப்பர் ஸ்டாரை இன்வைட் பண்ணிருக்காங்க. இதை மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ கூட விட்டுருக்காங்க. துருவ் விக்ரமோட பைசன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் மார்ச் 7 ரிலீஸ் ஆக போகுது. மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஷா விஜயன், லால் நடிக்கிறாங்க. நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பண்றாரு. வீரதீர சூரன் மூவிக்கான செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு. ஜனநாயகன் மூவிக்கான ஷூட்டிங் இப்ப போய்கிட்டு இருக்கு. இதுல தளபதி போர்ஷனுக்கான ஷூட்டிங் மார்ச் எண்டுல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் முடியும். மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங்கும் ஏப்ரல் லாஸ்ட் முடிய வாய்ப்பு இருக்கு. எப்பவும் போல தளபதியோட பர்த்டேக்கு மூவில இருந்து ஒரு பெரிய அப்டேட் வரும். படம் பொங்கலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. குட் பை டக்லி மூவிக்கான ட்ரெய்லர் அப்டேட்டை கேட்டிருக்காரு. இந்த மாசத்தோட கடைசியில வர வாய்ப்பு இருக்கு. டேட் அனௌன்ஸ் பண்ணா நான் சொல்றேன். மூக்குத்தி அம்மன் 2 மூவில வில்லனா அருண் விஜய் நடிக்க போறதா சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. அதுக்கான டாக் போய்கிட்டு இருக்கு. அருண் விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை போகுது. கூலி மூவில சத்யராஜ் வில்லனானு கேட்டிருக்காரு. அவருக்கு நெகட்டிவ் ஷேட் தான் மூவில. ஆனா மெயின் வில்லன் அவரானு தெரியல. சூர்யா 45க்கான டைட்டில் அப்டேட்டை கேட்டிருக்காரு. ரெட்ரோ படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் இதுக்கான அப்டேட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. முன்னாடியே வந்தா நான் சொல்றேன். சூர்யா அமல் நேரத்து படம் பத்தி கேக்குறீங்க. இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல இதுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கு. இட்லி கடை மூவிக்கான டீசர் பத்தி கேட்டிருக்காரு. நான் நேத்துக்கே படம் பத்தி சொல்லிருப்பேன். இந்த படம் போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. படம் போஸ்ட்போன் ஆச்சுன்னா டீசர் இப்ப வராது. தக்லீஃபோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட் ஒன்னும் வரல. நான் வந்தா சொல்றேன். தமிழ் ஹீரோஸ்ல யாருக்கு லாங்கான லைனப் இருக்குன்னு கேட்டிருக்காரு. தனுஷுக்கு தான் லாங்கான லைனப் இருக்கு. மூக்குத்தி அம்மன் 2 மூவில சுந்தர்சி நடிக்கிறாரா? அண்ட் பார்ட் 1க்கு ஆர்ஜே பாலாஜி தானே டைரக்ஷன். ஏன் பார்ட் 2க்கு வேற டைரக்டர்னு கேட்டிருக்காரு. ஆர்ஜே பாலாஜிக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றாங்க. அதான் இந்த படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணல. மூக்குத்தி அம்மன் 2 மூவில சுந்தர்சி நடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் டைரக்ஷன் பண்ற எல்லா மூவிலையும் அவர் ஒரு ரோல் பண்ணுவாரு. டிராகன் படம் ஹிட்டா ஃபிளாப்பானு கேட்டிருக்காரு. இது ரொம்ப பெரிய ஹிட். குட் பை டக்லி ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி கேக்குறீங்க. இன்னும் ஒரு வாரத்துல இதுக்கான அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. பீனிக்ஸ் படம் பத்தி கேட்டிருக்காரு. நான் இந்த படம் பத்தி நிறைய முறை சொல்லிட்டேன். இந்த படம் பத்தின அப்டேட் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. நான் வந்தாதான் சொல்லலாம். இதை பத்தி நிறைய முறை சொல்லியிருக்கேன். 3.0 படம் வராது. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.